ஹலோ கைஸ், நம்ம மக்கள் பாருங்க, இந்த பிரேம் மந்திர் கோயில் மிக உற்சாகமாக ஆனந்தமாக நம்ம மக்கள் கொண்டாடிட்டு பார்த்துட்டு ஆனந்தமாக இப்பொழுது இன்று இரவு உத்தரகாண்டில் உள்ள டேராடூன் டேராடூனில் நம்ம இமயமலை அடிவாரத்தில் ரிஷிகேஷ். இந்த ரிஷிகேஷ் அதுக்கு தான் செல்வதற்கு 370 கிலோமீட்டர். இந்த 370 கிலோமீட்டர் வந்து நைட் ஜேர்னியாக நம்ம பயணம் பண்ண போகிறோம். இமயமலையின் அடிவாரம். ஹலோ மக்களே, நாம் இப்போ ரிஷிகேஷ் வந்துட்டோம். காலை ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். நம்ம ரிஷிகேஷுக்கு ஒரு 5 மணிக்கே வந்துட்டோம். இப்போதான் வந்து கொஞ்சம் அப்படி பொழுது விடிஞ்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, போட்டு அட்வென்ச்சர்லாம் நல்லா இருக்கும். இங்கே கங்கை நதி, இப்போ கங்கை நதிக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு தொங்கும் பாலம் ஒன்று இருக்கு. கங்கை நதியிலேருந்து குளிச்சுட்டு வராரு பாருங்க நமது நண்பர் ஒருவர். அதுதான் நம்ம கங்கை நதிக்கு போயிட்டு இருக்கோம். கங்கையில தான் குளிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட போயிட்டு இருக்கோம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குன்றாங்க. தண்ணியும் தொட்டு பார்ப்போம். தண்ணி இப்போ நம்ம போய் அங்க போய் குளிக்கலான்னு இருக்கோம். இந்த சுங்கர் பாலம் பாருங்க. வாங்க நம்ம ஆத்துல இறங்கி பார்க்கலாம். பாருங்க, இப்போ கங்கை தண்ணியை தான் குளிக்க போறோம். கங்கை ஆறு அந்த பக்கம் பாருங்க, அந்த சைடு பாருங்க எவ்வளவு வேகமா ஓடுது பாருங்க தண்ணி, நல்ல போர்ஸ். இங்க பாருங்க, இந்த சைட்ல பாருங்க, இங்க வந்து தண்ணி கொஞ்சம் குளிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. தண்ணி இப்போ நான் தீய வச்சுக்கிறேன். எனக்கு தேவை ரொம்ப சில்லுன்னு இல்லை, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. மற்றவங்களாம் பார்த்தா ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்குதுன்றாங்க. நம்ம குளிச்சு பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு. இந்த சூப்பரா இருக்கு கங்கை குளியல். ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கு தண்ணி, நல்லா அருமையா இருக்கு. இப்ப கொஞ்சம் அந்த குளிர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் தான் ஆரம்பத்துல தான் ரொம்ப இதுவா இருந்தது. எல்லாம் பயந்தாங்க. எங்களோட அந்த குரூப் எல்லாரும் யாரும் குளிக்கல, நாங்க மட்டும் தான் குளிக்கிறோம். நான் மட்டும் தான் கங்கையில அருமையா குளிச்சுட்டாங்க. நம்ம மிக சூப்பரா இருந்தது. நல்லா ஒரு அருமையா ஒரு என்ஜாய்மெண்ட். அந்த சில்னஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. தண்ணி ஆரம்பத்துல தான் இறத்துக்கு தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அதுல இருந்து வரத்துக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு நல்லா இருந்தது. வாங்க நம்ம அந்த மேலே ஏறி அந்த இடத்துல போய் பார்க்கலாம். நம்ம அந்த தொங்கும் பாலத்துல மேலே ஏறி லாஸ்ட் வரைக்கும் ஏறி அங்க மேல தண்ணி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதாங்க நம்மளுக்கு ரிஷிகேஷ் அடித்தளம். இந்த ரிஷிகேஷ்ல இருந்து இனிமேதான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கிறது. அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம வந்து இந்த போட்டிங் கங்கை நதியை கடந்து அந்த கரைக்கு தான் போகணும். நம்ம குழு குரூப் பஸ்ல வந்தவங்க 90 பேர் மெம்பர்ஸ். நம்ம டூர் ஆபரேட்டர் நம்மளை வந்து வழி நடத்தி சென்று கொண்டு இருக்கிறவர் இவர் தான். இவர் முகப்பேர்ல இருக்காரு. நம்மளுக்கு இவர் ரெகுலரா அவர் என்ன டூர் போறாருன்றது டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாரு. எல்லாமே வித் ஆல் இண்டியா டூர் ஃபுல்லா இவர் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்றவரு. இவர் தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போகிறாரு இந்த டூருக்கு. வேர்ல்டு டூர் ஃபுல்லா எல்லாமே இவர் தான் எடுத்துட்டு போறாரு. இப்பொழுது எங்களுக்கு நாங்க வர்றது இவருடைய டூர்ல இதுதான் முதல் தடவை. அதனால எங்களுக்கு இந்த அனுபவங்கள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு இந்த வீடியோல காண்பிக்கின்றேன். நம்ம இங்க இருந்து போட்டிங் போயிட்டு அந்த கரைக்கு போனோங்க. அந்த கரைக்கு தான் இப்ப இங்க டிக்கெட் வாங்குற கவுண்டர் இது. ஒரு ஆளுக்கு 40 ரூபாய் வாங்குறாங்க. நம்ம அங்க அந்த கரைக்கு போறப்பதான் அங்க இருந்தா நம்மளுக்கு ஒவ்வொரு டெம்பிள் ஆரம்பம் ஆகுது. நம்ம அந்த ஒவ்வொரு டெம்பிள் என்னன்றது கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு அதை சொல்றேன். நம்ம இந்த போட்ல தான் போக வேண்டியதா இருக்கு. கங்கை நதி இங்க எப்படி போகுது பாருங்க, வேகமா, நல்ல வேகமா போகுது பாருங்க. தண்ணி எவ்வளவு ஃபுல்லா போகுது பாருங்க. அந்த லாஸ்ட்ல வந்து நல்ல ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது பாருங்க. கங்கை நதி எவ்வளவு வேகமா போயிட்டு பாருங்க. அங்க ஒரு போட்டு வருது பாருங்க. அந்த போட்டு அட்வென்ச்சர் பண்றவங்க எல்லாம் இதுல பண்றாங்க நிறைய பேரு. அந்த போட்டு தான் அங்க அட்வென்ச்சர் வருது. அது தண்ணி மிக வேகமா போகுது. நம்ம எல்லாம் இறங்கணும்னா
ஆளை அடிச்சிட்டு போயிடும், அந்த அளவுக்கு ஒரு வேகம். நம்ம கரையில கூட இப்ப இறங்கிறதுக்கு கொஞ்சம் பயம்தான், தண்ணி அவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்கு. அந்த படகு வருது பாருங்க, அது வந்து அட்வென்ச்சர் போச்சு. அட்வென்ச்சர் பண்றவங்க அதில் போயிட்டு இருப்பாங்க. அது பாருங்க, நல்லா தெரியுது பாருங்க, அட்வென்ச்சர் அவங்க. நம்ம இந்த போட்ல தான் இப்ப போய் ஆப்போசிட்டுக்கு போறோம். அங்க தெரியுது பாருங்க, அது வந்து ராம்ஜுல்லா பாலம். அதே போல இங்க லக்ஷ்மண் ஜுல்லா பாலமும் இருக்கு. 2 பாலங்கள் இருக்கிறது. எல்லாரும் எங்க ஆளுங்க, எங்க குரூப் எல்லாருமே வந்து போட்டுக்காக வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இவரெல்லாம் நிறைய டூர் வருவாரு. இவங்கெல்லாம் ஒரு குரூப் ரெகுலரா வருவாருங்க. இந்த SS டிராவல்ஸ்ல வந்து நிறைய வராங்க டூர்ஸ்ல. இது 5வது முறை வராரா. ரொம்ப அருமையா இருக்குதுன்றாங்க எல்லாருமே. போட்ல எல்லாரும் உட்காந்துட்டாங்க, போட்டு கிளம்பிட்டு பாருங்க எல்லாரும். நாங்க இந்த வாட்டி முதல் முறையா வந்திருக்கோம். டிராவல் ஆபரேட்டர் SS டிராவல்ஸ். அது எங்களுக்கே பெருமையா தான் இருக்குது. இந்த அழகான இமயமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த ரிஷிகேஷ் வந்து மற்றொரு சிறப்பு என்னன்னா, இந்த யோகாவை வந்து இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இங்க தாங்க நம்மளுக்கு வந்து யோகாவை வந்து பெரிதாக இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துனது இதுதான், இந்த இடம் தான். பல ரிஷிகளும் முனிவர்களும் இங்கே தியானமும் யோகா இதெல்லாம் பண்ணி தான் இந்த இடமே வந்து ரிஷிகளுடைய இடமாக மிக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த கங்கை நதியில போட் ராப்டிங் பண்ணுவார்கள். பம்பிங் ஜம்பிங் என்ற ஒரு கலை இருக்கு, அதையும் இங்க செய்கிறார்கள். இதுதாங்க முதல் கோயில். இதுல இருந்து ஸ்டார்ட் தான். நம்ம ஒவ்வொரு கையில இனிமே வந்து போயிட்டு இருக்கோம். மொத்தம் ஒரு 12 கோயில் என்ன இருக்கு. இங்க வந்து நம்ம நிறைய கோயில்கள் இருக்கு. இப்ப அடுத்தது கீதா விஸ்ரா பவன், அதுக்கு போறோங்க. இங்கதான் ஒவ்வொரு டெம்பிளா இருக்கு. ஒவ்வொரு டெம்பிளா வந்து நம்ம அதை சாமி தரிசனம் பண்ணிட்டு போறோம். இப்ப அடுத்தது கீதா விஸ்ரா பவன். கீதா விசிஸ்திரா இங்க அதிகமான கோவில் மடங்கள் இருக்கின்றது. இங்க பல ரிஷிகள்லாம் வந்து இங்க வந்து தியானம் பண்ணி யோகா பண்ணி பண்ணுவதற்கு இங்க சிறந்த இடமாக கங்கை கரை வரும். அழகாக இருக்கு. அதுக்காக இங்க நிறைய மடங்கள் இருக்கிறது. இங்க மாலை வேளையில் கங்கா ஆர்த்தி வந்து இங்கே சிறப்புங்க, நல்லா இருக்கும். இந்த ஆன்மீக பூமி இங்கிருந்து நம்மளுக்கு வந்து ஆன்மீக யாத்திரை போவதற்கு இங்க இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. चारधाम யாத்திரைனாலுமே ரிஷிகேஷ், ஹரித்வார், அதுக்கப்புறமா யமுனோத்ரி, கங்கோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத், இந்த 4 வந்து சார்தாம் யாத்திரை. அது இங்கிருந்து தான் தொடங்குறது. ரிஷிகேஷ், ஹரித்வார் இங்கிருந்து தொடங்கி அந்த 4 யாத்திரைகளை முடிப்பார்கள். அதுல வந்து கேதார்நாத் மிக கடுமையா இருக்கும். மலை உச்சியில வந்து நம்ம ஒரு 17 கிலோமீட்டர் மேல ஏற வேண்டியது இருக்கும். அதற்கு முடியாதவங்கலாம் அங்க நிறைய பல வசதிகள் இருக்கு. கழுகு மேல போறது, குதிரையில போறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த யாத்திரையை நாங்க அடுத்த முறை போறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். நாம இப்ப இந்த தொங்கு பாலத்துல போறோங்க. இந்த கங்கை நதியில தொங்கும் பாலம். நம்ம அந்த கரையில இருந்து இந்த கரை வந்து போட்ல வந்துட்டோம். இந்த வாட்டி இப்போ வந்து எல்லா சாமியும் பார்த்துட்டு திரும்பி போறப்போ இந்த பாலத்து மேல நடந்து போறோம். நாம இப்ப போயிட்டு இருக்கிறது வந்து ராம்ஜுல்லா பாலங்க. இங்க 2 பாலங்கள் இருக்கு, லக்ஷ்மண் ஜுல்லா, ராம்ஜுல்லா. லக்ஷ்மண் ஜுல்லா பாலம் வந்து இப்ப தற்போது மக்கள் யாரும் அனுமதிக்கிறது இல்லை. மிக பழமை வாய்ந்த பாலம் அது. லக்ஷ்மணன் வந்து புராண கதைகள் வந்து ஜூட் என்ன கயிறுல கடந்து வந்தாரு. அதுக்காக தான் அது வந்து லக்ஷ்மண் ஜுல்லா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஜுல்லான்றது வந்து இந்தியில வந்து தொங்கம் பாலம். அதுதான் இந்த பாலமும் இன்று தொங்கம் பாலமாக எல்லாம் இருக்கிறது.
இந்த தொங்கும் பாலம் வந்து இரவுல பாத்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். சைட்ல எல்லாம் லைட் தொங்குது பாருங்க, அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காட்சியா இருக்கும். லாங் வியூல வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த இரும்பாதை பாலத்துல நம்ம கடந்து போறப்போ அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒரு சின்ன சேக்குன்றதே இருக்காது, அவ்வளவு அருமையா கட்டியிருக்காங்க இந்த பாலம். மிக சிறப்பாக இருந்தது இந்த ரிஷிகேஷ் ஆன்மீக தலம். நம்மளது இப்ப இதுதான் முதல் தடவையா வந்ததுனால நம்ம கொஞ்சம் சிறப்பா இருந்தது. கங்கை நதியில குளிச்சது இதெல்லாம். நீங்க வந்தீங்கனால கங்கை நதியில கட்டாயம் குளிங்க. தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல குளிங்க. இந்த பாலம் வந்து மிக சிறப்பான பாலம். இதுல நடந்தாலுமே கொஞ்சம் நல்ல அற்புதமாக இருக்கிறது. இந்த இமயமலையின் அடிவாரத்திலிருந்து இந்த பிரிட்ஜில் நடப்பது மிக அருமையா இருந்ததுங்க. எல்லாம் சுற்றி நல்லா நம்மளுக்கு கண்களுக்கு நல்ல விருந்தளித்து கொண்டிருக்கும் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள் மிக அற்புதம். அதே போல் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சாகச வீரர்களுக்கெல்லாம் வந்து இங்க ஒரு சிறந்த இடமாக விளங்குகிறது. ரிவர் ராப்டிங்கு, மலை ஏற்றம், ட்ரக்கிங்கு இதெல்லாம் இங்க நிறைய நம்ம இளைஞர்கள்லாம் நிறைய இங்க செய்கிறார்கள். இந்த பிரிட்ஜுடைய நீளம் பாத்தீங்கன்னா மொத்தம் 450 அடி. அத மீட்டர்ல பாத்தீங்கன்னா 137 மீட்டர். இது மிக பெரிதாக தான் இருக்கிறது. நாம இப்போ அடுத்தது வந்து ஹரித்வார். இங்கிருந்து 25 கிலோமீட்டர் ஹரித்வார் செல்வதற்கு. ஹரித்வார்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த கங்கை நதி மலைகளிலிருந்து வந்து நிலப்பகுதி தொடுற இடம் தான் ஹரித்வார். நம்ம அந்த இடத்தையும் போய் பார்ப்போம், அந்த கங்கை அங்க எப்படி இருக்கிறதுன்றது அந்த நிலப்பகுதியில. வாங்க போகலாம் அடுத்தது அந்த ஹரித்வாருக்கு. நாம இப்ப இந்த ரிஷிகேஷ் என்பது வந்து ஒரு சுற்றுலா இடம் தலமாக மட்டும் இல்லாம ஒரு மன அமைதியை உணர வைக்கும் ஒரு ஆன்மீக கொண்ட நகரமாக பார்த்துவிட்டு இந்த ரிஷிகேஷிலிருந்து நாம் இப்போ அடுத்தபடியாக ஹரித்வாருக்கு செல்கிறோம். நல்ல அற்புதமான இடம். நம்ம இந்துக்கள் அனைவரும் இங்க வந்து இந்த ஆன்மீக இடத்தை வந்து பாருங்கள்.